ராஜ்யத்தின் பாவங்களை போக்க வந்தவா, சாபங்களை பாவங்களை அடித்து தீர்த்தவா, சுமந்து தீர்த்தவா. பாவங்களை போக்க வந்தவா, சாபங்களை பாவங்களை சுமந்து தீர்த்தவா. நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே, ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. உறவினை வளர்த்திட மண்ணகம் வந்தவா, உயிராக உணவாக எம்மில் கலந்தவா. உறவினை வளர்த்திட மண்ணகம் வந்தவா, உயிராக உணவாக எம்மில் கலந்தவா. நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே, ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. காயினைப் போல் மந்தைகளை காக்க வந்தவா, காயங்களை போக்கிட உறுதி சீந்தவா. ஆயனைப் போல் மந்தைகளை காக்க வந்தவா, காயங்களை போக்கிட உறுதி ஈந்தவா. ஆயனைப் போல் மந்தைகளை காக்க வந்தவா, காயங்களை போக்கிட குருதி ஈந்தவா.
வாழ்வை வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே இறைவா, இயேசுவே இறைவா, ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே இறைவா, ஆவி இறைவா, ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். ஒவ்வொரு இறைவா, ஒரு இறைவா, ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். கடவுளே, நீரே என் இறைவன். உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம் மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. ஆற்றலை மாட்சியையும் காண விரைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகிறேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உம் பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சிக்கு மிகு இதழ்களால் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ரா விழிப்புகளிலும் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். உமது இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகிறேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. நாம் மற்றில் எழுந்தருளி இருக்கிறோம். இவர் நமக்கு பரிசுத்த ஆவியை ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்து அன்று மேலறையிலே தீனாக்காக இறங்கி தீப்பிழம்பாய் இறங்கி சீடர்கள் மேல் இறங்கி அவர்களை தன் ஆவியால் நிரப்பிய இறைவன், நான் சென்று உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன் என்று சொன்ன வார்த்தையை அதை நிறைவேற்றினார். இந்த நாளிலும் நம் மத்தியிலே எழுந்தருளித்து இருக்கிற இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர் கனிகள் கொடைகளை நமக்கு கொடுத்து நாம் வாழ்கிற இடத்திலே அவரை பிரதிபலிக்க, அவரை பிள்ளைகள் என்று நாம் பிரதிபலிக்கவும் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழவும் நம்மை அழைத்திருந்தார். இந்த 3 நாட்கள் நம்மை தயாரித்து இந்த நாளிலே அவருடைய ஆவியை
நம்மிலே பொழிந்து அவருடைய கனிகள் வரங்களால் கோடைகளால் நம்மை நிரப்ப வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் அற்புதங்களின் தேவன், அருமையானவர்களே, அதிசயங்களை செய்கிற கடவுள். அன்று கொர்நேலியின் இல்லத்திலே அவர் இறங்கினார். கொர்நேலியின் இல்லத்திலே அவர் அபிஷேகம் இறங்கியது போல இந்த நாளில் நம்மிலும் அவருடைய அபிஷேகம் இறங்க நாம் எல்லோரும் நம்மை தேடி வந்திருக்கிற இந்த ஆண்டவரை கரங்களை உயர்த்தி வரவேற்போம். 2 கரங்களை உயர்த்தும் மக்களை ஆண்டவரை கூப்பிடுங்க. எக்கால துணியோடு கூப்பிடுங்க. அக்கால துணியோடு இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே தாவீதின் குமாரனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், அற்புதர், அதிசயங்களின் தேவன் ஆண்டவரே, அதிசயங்களின் தேவன். மேரலே நடந்த அதே அபிஷேகம் இன்று இப்பொழுது எங்கள் மத்தியிலே இறங்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த அபிஷேகத்தால் நிரப்பும். ஹல்லேலூயா. அன்னை மரியாள் மேல் இறங்கிய அபிஷேகம், சீடர்கள் மேல் இறங்கிய அபிஷேகம் எங்கள் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே உம்முடைய பரிசுத்த ஆவி எங்கள் ஒவ்வொரு மேலும் பொழியும்படியாக எங்களை புதுப்படைப்பாக மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை வரவேற்று எல்லோரும் எழுந்து நின்று ஆராதனை பாடலை பாடி தொடர்ந்து பரிசுத்த ஆவி பாடல் பாடி தந்தை அவர்கள் நமக்காக கனிகள் கொடைகளுக்காக ஜெபித்து நமக்கு இறைவனுடைய கனிகள் கொடைகளை பெற்று தருவோம். எல்லோரும் எழுந்து ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஆவியே உமக்கு ஆராதனை, அணையாளரே உமக்கு ஆராதனை, மனப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேக சபமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக
ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மெசியாவே உமக்கு ஆராதனை மெசியாவே உமக்கு ஆராதனை அல்லேலூயா 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 ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை கட்டளையே உமக்கு ஆராதனை, காப்பவரே உமக்கு ஆராதனை, நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை காப்பவரே உமக்கு ஆராதனை கண்மணி உமக்கு ஆராதனை காப்பவரே உமக்கு ஆராதனை வல்லவரே உமக்கு ஆராதனை வல்லவரே உமக்கு ஆராதனை வல்லவரே உமக்கு ஆராதனை வல்லவரே உமக்கு ஆராதனை அல்லேலூயா 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 ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, பரிகாரியே உமக்கு ஆராதனை, அன்பே உயிரே ஆராதனை, அமைதியின் வடிவே ஆராதனை. பரிசுத்தரே உமக்கு ஆராதனை பரிகாரியே உமக்கு ஆராதனை பரிசுத்தரே உமக்கு ஆராதனை பரிகாரியே உமக்கு ஆராதனை அன்பே உயிரே ஆராதனை அன்பே உயிரே ஆராதனை அமைதியின் வடிவே ஆராதனை அமைதி வடிவே ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, தெய்வீக வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கட்டும். நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பு நிரப்பு நிரப்பு. இந்த பவர் இறங்கட்டும், பவர் வல்லமை 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 தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. வானம் திறக்கட்டும், வானம் திறக்கட்டும். அல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவத்தண்ணீரே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மெசியாவே உமக்கு ஆராதனை. அன்பின் ஆவியானவரே,
இதோ உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கின்ற இந்த புனிதமான நாளில் ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7வது இறைவசனத்திலிருந்து எங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்க ஒன்று கூடி வந்திருக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார். ஆண்டவரே, இதோ உம்மை தேடி வந்திருக்கின்ற பிள்ளைகள் தாங்கள் விரும்புவதை தாங்கள் கேட்பதை இந்த நாளிலே நிறைவாக பெற்றுக்கொள்கின்ற ஆசிரியரின் கிருபையை ஆண்டவர் தந்திரள வேண்டுமாறு பிள்ளைகளின் விண்ணப்ப குரலை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இதோ பிள்ளை அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பாருண்டோ, பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாருண்டோ. இதோ ஆண்டவரே, தங்களுடைய விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிக்கின்ற யாவருக்கும் தூய ஆவியானவரை அவர் நிறைவாக பொழிவார் அல்லவா என்று இயேசு எங்களுக்கு வாக்குத்தத்தம் சொன்னார். அந்த இயேசு ஆண்டவர் என்ற அந்த திருநாமத்தை நாங்கள் சொல்கின்ற பொழுதெல்லாம், இயேசுவினுடைய அந்த உன்னதமான பெயரை நாங்கள் அறிக்கையிடுகின்ற பொழுதெல்லாம், இயேசு இரட்சகர் என்று எங்கள் மீட்பரை நாங்கள் எங்கள் வாயார அறிக்கையிடுகின்ற பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் வாசலை நாங்கள் திறக்கிறோம். இந்த இயேசு ஆண்டவருடைய திருநாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் தூய ஆவியானவருடைய கனிகளுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவருடைய கனிகளாக முதல் நிலையில் எங்களுக்கு தந்திருப்பது அன்பு என்ற கனி. இந்த உலகத்தில் கடவுளை அறிவதும் அவரை அன்பு செய்வதுமே எங்களுக்காக தந்திருக்கின்ற பணியாக இருக்கிறது. நாங்கள் கடவுளை அறிவது திருவிழத்தின் வழியாக, கடவுளுடைய வாக்கை நாங்கள் வாசிப்பதன் வழியாக, கடவுளுடைய திருவுளத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஜெபம் ஒரு வசதியாக இருக்கிறது. கடவுளை அன்பு செய்வது அடுத்திருப்பவரை அன்பு செய்வதன் வழியாக மட்டுமே நிகழ்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு, இந்த தூய ஆவியினுடைய கனியாகிய அன்பு என்ற அந்த கனியை எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்று நிரம்ப தருவீராக. பிள்ளைகள் வாழ்க்கையிலே இந்த அன்பை நிறைவாக அனுபவிக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை சொல்கிறது, ஆண்டவர் இந்த உலகின் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்பதை சொல்கின்ற பொழுது, இயேசு ஆண்டவரை இதோ இந்த நாளிலே நாங்கள் அன்பின் பிரசன்னமாக ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவரை எங்களுக்கு அன்பின் சாட்சியமாக தன்னையே கல்வாரியிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த ஆண்டவரை நாங்கள் இன்று உருக்கமாக தேடி வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவரிடமிருந்து ஆசிரியை பெறுவதற்கு ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் ஆராதித்து அன்பு என்ற கனியை நாங்கள் வாஞ்சையோடு கேட்கிறோம். அன்பு தகப்பனே, அன்பால் உருவாகின்ற மகிழ்ச்சி நிறைந்த குடும்பங்கள் இன்று எங்களுக்கு அவசியமாகிறது. மகிழ்ச்சி இழந்து, வாழ்விலே சந்தோஷம் இழந்து, வாழ்க்கையில் சமாதானம் இழந்து வாடுகின்ற குடும்பங்கள் மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் ஆகிய தூய ஆவியானவரின் கொடைகளை எங்கள் அன்பு பிள்ளைகள் மீது இன்று வாரி பொழிவீராக. வானென்று பொழிகின்ற மழை நிலத்தை நினைத்து முளை அரும்பி வளரச் செய்வதைப் போல ஆண்டவரே, உம்முடைய தேவ ஆவியினுடைய கனிகள், அவருடைய வரங்கள், அவருடைய கொடைகள், அவருடைய கிருபைகள், அவருடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் பிள்ளைகள் மீது நிறைவாக நாளிலே பொழியப்படுவதாக. அக்னியாக, அபிஷேகமாக, பிளவுண்ட நாவு வடிவாக இதோ எங்கள் மீது ஆவியானவர் இறங்கி வருவாராக. தேவ ஆவி புறா வடிவிலே இயேசுவின் மீது இறங்கியதைப் போல எங்கிருக்கின்ற உம்மை வாஞ்சையோடு தேடி வந்திருக்கின்ற பிள்ளைகள் மீதும் புறா வடிவிலே ஆவியானவர் இறங்கி வருவாராக. குடும்பங்களில் காணப்படுகின்ற அமைதி குறைபாடுகளை ஒப்புக்கொடுக்கிறோம். சமாதானம் இன்மைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். பொறுமை இழந்து வாய்க்கு பேச்சுக்கு மறுபேச்சு பேசுவதனால் உண்டாகின்ற கலகங்கள், போர்க்குரல்கள், இவைகளால் எழுகின்ற துன்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒருவர் மற்றவர் மீது பரிவு கொண்டவராக, இரக்கம் கொண்டவராக, கனிவு கொண்டவராக வாழ்ந்திட கிருபை செய்வீராக. குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற தினமாக இந்த நாளிலே இந்த தியான இல்லத்திற்கு வந்திருக்கின்ற அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்ப கதறல்களை மாற்றி, துயர கண்ணீரை மாற்றி, அழுகுரலை மாற்றி ஆண்டவரே, இவர்கள் உம்மிடமிருந்து ஆசி பெற்று மகிழ்வோடும் அமைதியோடும் பொறுமையோடும் பரிவோடும் கனிவோடும் இரக்கத்தோடும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ்கின்ற மேலான
கனியை ஆண்டவர் தாமே மீது பொழிந்தருள்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி மன்றாடுவோருக்கு அருகாமையிலே நின்று கொண்டிருக்கின்றீர். அவருடைய இதய கதவின் அருகாமையில் நின்று கொண்டு தட்டி கொண்டிருக்கின்ற இயேசு ஆண்டவருடைய திருப்படத்தை உற்று நோக்குகின்ற பொழுதெல்லாம் ஆவியானவர் எங்களுடைய இதயத்தின் உள்புறத்திலிருந்து எங்களை கதவை திறக்கச் செய்கின்ற ஆற்றலை எங்களுக்கு தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தூய ஆவியே, உம்முடைய வரங்களை எங்கள் பிள்ளைகள் மீது நிறைவாக பொழிவீராக. ஞானம், புத்தி, விமரிசை, அறிவு, திடம், பக்தி, தெய்வ பயம் போன்ற தூய ஆவியானவருடைய வரங்களை நாங்கள் பெறுவதற்கு எங்களையே சமர்ப்பணம் செய்கிறோம். அப்பா, இந்த நாளிலே கூடி வந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைபாடுகளை நீர் கண்ணோக்குவீராக. ஆண்டவர் விரும்பியபடியால் இதோ எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மை நிகழப்போகிறது, ஆசீர் பெருகப் போகிறது, அருள் பொங்கி வழியப் போகிறது. எங்கே பாவம் மலிந்து கிடக்கிறதோ அங்கே கடவுளுடைய அருளும் பொங்கி வழிகிறது என்று சொன்னீரே. பாவிகளாகி நாங்களுமே நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய அருளால், வரங்களால், கனிகளால் நிரப்புவீராக. உம்முடைய மாந்தர்கள் இவர்கள் யோவேல் புத்தகத்தில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை பெற தகுதியுள்ளவராக மாற்றுவீராக. முதியோர் மேலும் உங்கள் இளையோர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஊற்றுங்கப்பா. தரிசி நிலம் போல இருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையிலே தேவ ஆவியை ஊற்றுங்கப்பா. வல்லமையின் ஆவியை ஊற்றுங்கப்பா. விசேஷமான ஆண்டவரின் வல்லமை எங்கள் மீது ஊற்றுங்கப்பா. நாங்கள் ஆண்டவரின் புதல்வர்களாக, எங்கும் வேத சாட்சிகளாக, வேதங்களை அறிக்கையிடுகின்ற பிள்ளைகளாக உயர்ந்து செல்ல எங்களுக்கு ஆணை விடுவீராக. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் என்று தந்திருக்கின்ற திருத்தூதர்களுடைய வழியிலே, புனித பேதுருவின் வழியிலே, புனித பவுலின் வழியிலே மறைசாட்சியம் என்று சொன்னாலும் அன்போடு கடவுளுக்காக எங்களை அர்ப்பணம் செய்கின்ற நல்ல பிள்ளைகளாக நாங்கள் மாறிட எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த தியான இல்லத்திலே வந்து ஒன்று கூடி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உம்முடைய ஆசியால் நிரப்புங்கப்பா. உங்கள் கிருபையால் தாங்குங்கப்பா. உங்களுடைய அருளால் என்றும் எங்களை வழிநடத்துங்கப்பா. தூய ஆவியே, பரிசுத்த ஆவியே, இறைவனின் தேவ ஆவியே, இதோ பிள்ளைகள் மீது எழுந்து வருவீராக. நன்மைகளாலும் நலன்களாலும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வை நிரப்புவீராக. உள்ளத்திலே வாஞ்சையோடும் உள்ளத்தில் தாகத்தோடும் தேவ ஆவியின் மீது பற்று கொண்ட பிள்ளைகளாக உம்மை வாஞ்சையோடு அழைக்கின்ற தேவ ஆவியே, வாங்கப்பா, என் மீது இறங்கி வாங்கப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. என்னுடைய பாவத்தை அகற்றுங்கப்பா. என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றுங்கப்பா. இயேசுவின் சாட்சியாக என்னை மாற்றுங்கப்பா. நான் இயேசுவுக்குரிய மகளாக, இயேசுக்குரிய மகனாக வாழச் செய்யுங்கப்பா என்று வாஞ்சையோடு ஜெபிக்கின்ற பிள்ளைகள் துன்பங்களுக்கு மத்தியிலே கடவுளின் மாட்சியை காண்கின்ற கிருபையை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. இயேசுவே, பல்வேறு துன்பங்கள், நோய் நொடிகள், கஷ்டங்கள், கவலைகள், கடன் தொல்லைகள், இடர்பாடுகள், நெருக்கடிகள் எல்லாம் வந்தாலும் புனித பவுலடியார் சொல்வதைப் போல, இயேசுவே, வாழ்வு எங்களை உம்மிடமிருந்து பிரிக்க முடியுமா? சாவு எங்களை உம்மிடமிருந்து பிரிக்க முடியுமா? சாவு உண்டாக்குகின்ற வேதனையால் எங்களை பிரிக்க முடியுமா? வாளால் எங்களை உம்மிடமிருந்து பிடிக்க முடியுமா? இதோ துன்பத்தின் கலகங்களால் எங்களை உம்மிடமிருந்து பிடிக்க முடியுமா? இல்லை ஆண்டவரே, எதுவும் எங்களை பிரிக்க இயலாது. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், வாஞ்சையோடுமை தேடி வந்திருக்கின்ற பிள்ளைகள், கடவுளின் வாக்கை கேட்க, கடவுளின் வாக்கின்படி வாழ்வதற்கு எங்களையே ஒப்புக்கொடுக்க சமர்ப்பணம் செய்ய கூடி வந்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆவியின் கனிகளால் அபிஷேகம் செய்யுங்கப்பா. ஆவியின் வரங்களால் நிரப்புங்கப்பா. உம்முடைய தெய்வீக வல்லமை எங்கள் மீது இறங்கி வரட்டும் அப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக என்றென்றும் மாறிட எங்களை நீர் தொட்டு என்றும் ஆசீர்வதித்து உமது வரங்களாலும் கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பி வழி நடத்துங்க இயேசுவே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோமப்பா, ஒப்பு கொடுக்கிறோமப்பா, ஒப்பு கொடுக்கிறோமப்பா. வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே, தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. நான் தாகத்தோடு அன்பு பிள்ளைகளை, இப்பொழுது உங்கள் தலைகள் மீது கரம் வைத்து ஜெபிக்கப்படும் வேளையிலே
ஆண்டவருடைய தேவ ஆவியின் கனிகளையும் வரங்களையும் அவர் மீது பொழிந்திட வேண்டுமாறு தொடர்ந்து வாஞ்சையோடு ஜெபிப்போம். பாடுகின்ற பாடல்களோடு நாம் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரோடு ஒன்றித்த நிலையிலே நாம் இருக்கிறோம் என்கிற உள்ளத்து உணர்வோடு நம்முடைய உடல் வேதனைகள் துன்பங்கள் சகலவற்றையும் நாம் அப்புறப்படுத்தி ஆண்டவருடைய கிருபையால் நாம் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய தொடுதலை பெறுகின்ற பிள்ளைகளாக அவர் நம்மை தன்னுடைய வாஞ்சை நிறைந்த ஆவியால் ஊற்றி அபிஷேகம் செய்கின்ற அந்த நிலையை உணர்ந்தவர்களாக இந்த ஜெப அனுபவத்திற்கு நாம் கடந்து செல்வோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் ஒற்றுமையா உம் வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா உம் வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன். அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஒற்றுமையா உம் வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு
கல்லான கருவியாகணும், பூமி எங்கும் சுவை தரும் உப்பாகணும். புதிய கூர்மையான கருவியாகணும், பூமி எங்கும் சுவை தரும் உப்பாகணும். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். எல்லாரும் சேர்ந்து கேட்போமா? ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா 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 வல்லமையை. மாண்புயர் இருவர் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கை உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் திருவை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சர்வ புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வா நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கி உட்கொண்டாராதிக்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை செய்யும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை செய்யும்